நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நல்லா சாப்பிடுப்பா. விசால எப்படிப்பா இருக்கா? நம்பி காணாம போனதுலேருந்து அவள் சரியாக தூங்குறது கூட இல்லை. இது சம்மந்தமாக அன்பழகனை பார்த்து ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டு போகலான்னு. அன்பழகன் எப்போ வருவாருமா? எப்போ வருவான்னு தெரியாதுப்பா. காலையில் வெள்ளன கிளம்பி போவான். மத்தியானம் 2 மணிக்கு முடிஞ்சா சாப்பிட வருவான். ராத்திரி 11 மணி 12 மணிக்கு வந்துடுவான். இல்லைன்னா விடிஞ்ச பிறகு வருவான். அதனால தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. அம்மா, துளசி எங்க? அதை ஏப்பா கேட்குற? இன்னைக்கு காலையில் கூட 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அப்போ போய் உள்ள தாப்பா போட்டுக்கிட்டவ தான். காலையில் டிஃபனும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வெளியே வரல. இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. நீ ஏன் வேதனையில் இருக்க? நான் போய் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இல்லை, நம்ம வாழ்க்கை தான் எப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்போ வேடிக்கையாக இருக்கு நம்ம வாழ்க்கை. அன்பழகன் வந்துட்டான் போல இருக்கு. வாங்க தவசி. வாங்க தவசி, நான் இன்னைக்கு நம்பியை பார்த்தேன். எது? நம்பி பார்த்தீங்களா? எங்கே இருக்காம? தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறதா எனக்கு தகவல் வந்தது. ரெய்ட் பண்ண போனப்போ அங்கே அவனை பார்த்தேன். இல்லை இல்லை, அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என் தம்பி செய்ய மாட்டான். இல்லை தவசி, நம்பி ஊர்லேருந்து வந்து 1 மாதம் மேலே ஆகுது. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? அதான் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் நம்பின்னு கூப்பிட்டேன். ஆனால் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண போதுன்னு பார்த்து பயந்து ஓடிட்டான். அவன் மெட்ராஸில் தான் இருக்கான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என் குடும்பத்தோட நிலைமை பார்த்தீங்களா அன்பழகன்? முன்பின் தெரியாத ஊரில் வந்து பரதேசி மாதிரி நான் சுற்றிட்டு இருக்கேன். பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியாமல் ஒரு தம்பி குடியாரன் ஆயிட்டான். ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறான். ஆசையா பாசமா வளர்த்த அண்ணாமலை எங்க இருக்கானே தெரியல. எங்களை ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்? தவசி, என்னது? யாருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுக்குற ஆள் நீங்கள் போய் இப்படி தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாக போயிடும். முடியல அன்பழகன், தைரியமாக இருக்க முடியல. ஒருத்தன் சொத்தை இழக்கலாம், சுகத்தை இழக்கலாம், சொந்த மதத்தை இழக்க முடியுமா? சின்ன வயசுலேயே அம்மா வளர்ந்துட்டா கூட ஒரு கூட்டுக்குள்ள வச்சு எங்கள் அப்பா பொத்தி பொத்தி எங்களை வளர்த்தாரு. யார் விட்ட சாபமோ இப்படிலாம் கஷ்டம். இது பாருங்க, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சொந்த பந்தம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லாத இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. இந்த குடிகாரன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன் எதுவுமே காது விடக்கூடாது. கண் காணாத இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போட்டு சொல்லாதீங்க தவசி. தவசி, கொடுத்த சத்தியத்துக்காக ஹரிச்சந்திர தேசாந்திரம் போனான். அப்பாவும் கொடுத்த சத்தியத்துக்காக ராம காட்டுக்கு போனான். சத்தியத்தை நம்புறவனுக்கெல்லாம் இதுதான் விதி. இந்த சத்தியத்தை உன்னால மாத்த முடியுமா என்ன? நீ தேசாந்திரம் போன நேரம் வந்துருச்சு, வந்துருச்சு. இந்தாங்க காப்பி. ராத்திரி முழுக்க எங்க போயிருந்தீங்க?
உங்களை தானே கேட்குறேன், எங்கே போயிருந்தீங்க? என்னாச்சு? காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சாமி முன்னாடி விபூதியெல்லாம் பூசிட்டு டிஃபன் கொடு காப்பி கொடு நான் வெளியே போனோன்னு சொல்லுவீங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்பியை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? ஐயோ, என் தலையில கள்ள தூக்கி போடாதீங்க, சொல்லுங்க. ஏய், அழாதடி. நேற்றுக்கு அன்புடனை பார்க்க போயிருந்தேன். நம்பியை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டேன். தியேட்டர் ரைடுக்கு போயிருந்தாராம். அங்கே நம்ம நம்பி பார்த்தாராம். என் பிள்ளைய பார்த்தாரா? என் நம்பியை பார்த்தாரா? அவனை கையோட கூட்டான்ட்டாரா? ஏதோ காமதேன தியேட்டரா. அந்த தியேட்டருக்கு ரைடுக்கு போயிருந்தப்போ 4-5 பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பிளாக்கில் நம்ம நம்பி டிக்கெட் வித்துட்டு இருந்திருக்கான். பார்த்தோன்னே டே நம்பின்னு கூப்பிட்டுருக்காரு. காக் சட்டையை பார்த்தோன்னே பயந்து ஓடி இருக்கான். இவர் தோத்திட்டே போயிருக்காரு. போய் கூட்டத்தில் எங்கேயோ மறைஞ்சிட்டான். இல்ல, என் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தோம் நம்ம நம்பி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது நான் கூட்டிட்டு வந்துடலான்னு தியேட்டரா போய் தேடி பார்த்தேன். விடிய வரைக்கும் தேடினதான் மிச்சம். பய கிடைக்கல. எல்லாம் நம்ம தலையெடுத்து. அப்பவே சூதாடிச்சு தெரிஞ்சோன்னா அரிச்சந்திர சுடலை காத்து நிலைமை உனக்கு வரும். அது இப்ப நம்ம நெருங்கிட்டு இருக்கும் போல இருக்கு. இல்லங்க, அப்படியெல்லாம் நடக்காது. இப்ப இருக்கிற நிலைமையை என்னால தாங்க முடியல. அந்த மாதிரி நிலைமைலாம் நமக்கு வராது. அன்னைக்கு ஏதோ சூதாடிச்சு சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்காது. நம்ம நல்லா இருப்போம், நல்லா வாழுவோம், நம்புங்க. சொன்னா கேளுங்க. இந்தாங்க காபி குடிங்க. நம்மள சிவா, எருமை அந்த சினிமாவை காட்டுறாங்க, வேடிக்கை பார்த்து நிற்கிறேன். அவசரப்படாதீங்க. செட்டியார் என்ன சொல்லியிருக்காரு? உலகம் அண்ணாமலையும் ரூம் விட்டு வெளியே வராங்கன்னு பார்க்கத்தானே சொன்னார். நீங்கள் போகிற வேகத்தை பார்த்தா கழுதுன சிப்பியை கொண்டு வைக்க போட்டுருக்கு. செட்டியார் சும்மா புரியாமல் பேசிட்டு இருக்கான். என்னை ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு நான் மெட்ராஸில் இருக்க முடியாது. சட்டு புட்டுனா வந்த வேலையை முடிச்சுட்டு ஊரில் போய் செட்டில் ஆகலாம். செட்டியார் என்னமோ உலகனான போட்டு தள்ளிட்டு தவசி மேலே பழிய பொண்ணு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வந்த பிளான் படி உலகனான போட்டு தள்ளிட்டு கோமதி நாயக்கத்து மேலே பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். சாத்தப்பு செட்டியார் இதெல்லாம் வச்சுக்காதீங்களே. போடா, எத்தனை நாளைக்கு தான் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது. ஒரு வாட்டி ஓவர்டேக் பண்ணி தான் பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போம். வா, நம்மளை சாப்பிட போகலாம். எனக்கு பசிக்கல. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அன்னைக்கு நடந்தே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டேன். ஆமா, திட்டுவீங்க, அதுக்கப்புறம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்க. நான் உன் காலில் விழுந்தேனா? இப்போ என்ன காலில் விழணும்னு சொல்றியா? இந்த பாரு, நான் சாப்பிட சொல்றது உனக்காக இல்லை, வயிற்றுல வளர என் குழந்தைக்காக. இத பாருங்க, அடிக்கடி வயிற்றுல வளர்ற குழந்தை அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். இங்க என்ன பார்த்துட்டு இருக்க நீ? சாரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போலாம் வா. இல்லைங்க, இங்க யாரோ எங்களை கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஆபத்து மாதிரி தெரியுது.
நம்ம உடனே இந்த ஹோட்டல் விட்டு போயிடலாம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் போறேன்ப்பா. இந்தாங்கம்மா. என்னது? சாமி பிரசாதம் குருக்கள் கொடுக்க சொன்னார். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? என்னம்மா நீங்க ஐயாவோட சம்சாரம். ஐயா ஊர்ல இல்லைங்கிறதுக்காக உங்களை அப்படியே விட்டுற முடியுமா? உங்களுக்கு சரி இந்த மரியாதை எங்க ஐயா பட்டாளத்தாரை செய்யற மரியாதை. இந்தாங்கம்மா பிடிங்க. அவர் பொண்ணுகிட்டே கொடுங்க. இந்தாங்கம்மா. இருங்க, இது யாருக்கா கொடுக்குறீங்க? உங்களுக்கு தாம்மா. இல்ல யாருக்கா என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். உங்க அப்பா பட்டாளத்தாரையாக்காகம்மா. அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். உங்களுக்கு வேணா அவர் ஐயாவா இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு அப்பா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் துரோகம் பண்ணவர். துரோகம் பண்ணவர்கிட்ட இருந்து யாரும் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்பா மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. நீங்க என்கிட்ட கொடுங்க. வாங்காதம்மா, இதை நீ வாங்கின அவ்வளவுதான். நீங்க போங்க. சரிங்கம்மா, நான் வரமா. வா போலாம். என்னடி இது பிரசாந்த்? சாந்தி, அத்தை, இவங்க தான் எங்க அம்மா. இங்க வாங்கல. வாங்க அம்மா, என் அத்தைம்மா. வா சாந்தி, வாங்க. அம்மா, இதாம்மா சாந்தி, மாமாவோட தங்கச்சி. இது எப்ப பார்த்தாலும் கண்ணை உருட்டி உருட்டி வில்லி மாதிரி முழிச்சுட்டே இருக்கும். அத்தை, நீங்க எப்பவுமே இந்த கோயிலுக்கு தான் வருவீங்களா? நானும் மாமாவும் கூட இங்கதான் எப்பவுமே வருவோம். மாமா இல்ல அண்ணனி அண்ணாமலையும் கூட்டிட்டு வரேன்னு பட்டணத்துக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட போன்ல கூட பேசவே இல்ல அத்தை. கவலைப்படாத வள்ளி, மாமா எப்பவும் உன் நினைப்பாதான் இருப்பாரு. உனக்கு லெட்டர் போடுவாரு, உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. இவ பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி இருக்கீங்க? பார்கவி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க நல்லா பாடுவீங்களாமே. இது உங்க பொண்ணா? ஆமா. பார்த்தா பட்டாளத்தார் மாதிரியே இருக்கு. ஏ, உங்க அப்பாவை உனக்கு பிடிக்காதா? அப்பாங்கிற உறவு பிடிக்கும், ஆனா அந்த பட்டாளத்தார் பிடிக்காது. அயாளு யாருக்கும் இஷ்டம் இல்ல. எங்க அக்கைக்கு சுத்தமாயிட்டு இஷ்டம் இல்ல. அவன் ஒரு துரோகி. என் குடும்பத்தையே நாசம் பண்ணவன். இப்ப கூட அவன் பைத்தியக்கார பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டான். இப்ப என் பையன் எங்க இருக்கான்னு தெரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, நீங்க அவர் தப்ப புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் ரொம்ப நல்லவர், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாரு. ஏ, உங்களுக்கு துரோகம் பண்ணலையா? உங்களை நிர்கதியா நிக்க வைக்கலையா? இல்லைங்க, நாங்க வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்துல யாரா இருந்தாலும் கோவம் தான் பட்டிருப்பாங்க. என்ன, அவர் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டுட்டாரு. அதான் இப்ப எல்லாத்தையும் வளர்ந்துட்டாருல்ல. அப்புறம் அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவ ஒரு தெய்வ குழந்தை. அவளை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதீங்க. உங்க பையனோட வாழ்க்கையே அண்ணாமலையால தான் நல்லா இருக்க போகுது பாருங்க. ഞങ്ങൾക്ക് അയാളെ കുറിച്ച് ഒന്നും അറിയില്ല. അയാൾ അക്കയ്ക്ക് എത്ര ദ്രോഹം ചെയ്തെന്ന് അറിയാമോ? பாருங்க, நான் யார் மேலயும் கோவப்பட மாட்டேன். என்ன உங்க மேல கோவப்பட வச்சிடாதீங்க. பாருங்க, பட்டாளத்தாரு அவங்க குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. நான் வரேன். சாந்தி, வா போலாம். அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பட்டாளத்தார் மேல உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கோ
அதை விட அதிக அளவு கோவம் எனக்கு இருக்கு. உங்களோட சேர்ந்து நானும் அந்த பட்டாளத்தார பழி வாங்கணும். நான் இன்னொரு நாளைக்கு வந்து பேசுறேன். வரேன் அத்தை. வர சின்னம்மா. வள்ளியம்மா வரேன். அக்கா, பட்டாளத்தார வேதனைப்படுத்த கோமதியை விட நமக்கு ஒரு நல்ல ஸ்நேகம் கிட்டி. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னம்மா பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒண்ணுமே புரியலையா? நான் நாய் வா வாங்க வா. சரியோ? அக்கா, 10வது நம்பர் வார்டில் இருக்க அந்த லேடிக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கு. குழந்தை எவ்வளோ அழகா செவப்பா இருக்கு தெரியுமா? அவங்க அப்பா மாதிரியே இருக்குக்கா. எங்க சொல்லுங்க. என் சம்சாரத்துக்கு வயிற்று வலி, டாக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. மேடம், என்னங்க குழந்தை ஆய் உங்களை போயிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பலாமா மேடம்? கொஞ்சம் ஓகே மேடம். ஓகே மேடம். கொண்டா, நான் வச்சுக்கிறேன். நீங்களே வச்சுக்கிறீங்களா? பத்திரம். உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரூம்ல. எப்படி போகணும்? இப்படியே போனீங்கன்னா முதல்ல இருக்கு. பத்திரம். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இப்படிதானே? ஆமாம்மா, அப்படி நேரா போங்க. எங்க பாத்ரூம் நேரா இருக்கு? போங்கம்மா. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு சார். கொடுங்க, நான் கொண்டு போறேன். இல்ல நானே இல்ல கழுவிக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க சார். கொடுங்க, அவங்க வாஷ் பண்ணிடுவாங்க. சரிடா, தலை, சரி தலை வா பிடிச்சு. வா வா, அழாத வா. என்னடா எதுடா அழற? பால் குடிச்சியா? நீ செல்லம்ல, அழாதம்மா. அண்ணாமலைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டேன். ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. உள்ள இருக்கிற பேபியோட growth கூட ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாருங்களேன், இன்னும் 7 மாசத்துல ஜூனியர் உலகநாதனை நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஆமா, இன்னும் நீங்க ஏன் கிளினிக் ஆரம்பிக்காம இருக்கீங்க? ஆரம்பிக்கணும். எனக்கு மெட்ராஸ்ல இருக்க ஒரே கான்டாக்ட் டாக்டர் கைலாஷ் தான். அவர் ஊர்ல இல்ல, வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து கிளினிக் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களா? என்னாச்சு? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்கு இவரும் போயிருக்காரு. வரதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் குழந்தைய வச்சிட்டு இருக்கீங்க? வெளியில ஒரு பேஷண்ட் வந்தாங்க. குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு, அதான் அலம்பிட்டு வந்தேன். சரி டாக்டர், நீங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நான் கொண்டு வந்த குழந்தை மாதிரி இல்ல. ஆமா, அந்த குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமாங்க. இப்ப இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வேலையில செலுத்துற கவனத்தை சாப்பிட்றதுல செலுத்துறது இல்ல. இவங்களை செக் பண்ணி பார்த்ததுல குடற்பை ரொம்ப சுருங்கி இருக்கு. இவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. ஏமா அப்படி இருக்கீங்க? ஏதாவது விரதம் இருக்கீங்களா? இல்ல டாக்டர். இப்படியே கவனிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்சர்ல கொண்டு போய் விட்டுடும். நான் மெடிசன் செய்ய தரேன், ஜெலிசில் கண்டினியூவா சாப்பிடுங்க. இனிமே நீங்க நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். வயிற்ற காயப்படவே கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க. வாடா வாடா வாடா. யார்கிட்டம்மா குழந்தை கொடுத்தேன்? இங்க ஒரு அம்மா இருந்தாங்க சார். ஒரு நாள் யாரோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க தான் சார் கொண்டு வந்து சேர்த்தாங்க. கர்ப்பிணி பொண்ணு கூட பார்க்காம ஓடி வந்திருக்காங்க. குழந்தைனா ரொம்ப உயிர் சார். வரேன் சார். எதுக்குடா அழுவுற? அழாத அழாத. அம்மாட்ட போலாம்டா. வா வா வா. ஏன் அழறான்? என்னங்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரீங்களே, அப்படியே ஒரு பால் பவுடர் டப்பா வாங்கிட்டு வந்துருங்களேன். இருக்கிற காசுக்கு என்ன முடியுதோ நான் வாங்கிட்டு வரேன். ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? இதெல்லாம் புரியாம பேசாத. என்னடா உங்க அப்பா பாரு, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுற. மாத்திரைக்கு எவ்வளவு ஆகுங்க? வரட்டும். அடிக்கிறியா? 65 ரூபாய்க்கு மேல ஆகும் சார். உங்க அப்பா அடிக்கிறியா? சரிங்க. என்னடா என்னடா போட்டுட்டா? வண்டி நிறுத்துறா. என்னங்க வெறும் கையோட வரீங்க? இருக்கிற காசுக்கு ஒரு சாதாரண மாத்திரை கூட வாங்க முடியாது. வா வீட்டு போய் பேசிக்கலாம். ஐயோ இல்லங்க, வயிற்று வலிக்கு கண்டிப்பா இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. என்ன பண்ண சொல்ல? கையில காசு இல்லைங்கல. நோய் 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 உயிரை வாங்கிட்டு. என்ன ராஜா இங்க நிக்கிற? ஒண்ணு இல்லையா. ஒண்ணு இல்லைன்னா சும்மா சும்மா விசால மருந்து கடையை சுத்தி காட்ட சொன்னா அதனால காட்ட வந்தியா? ஏன் ராஜா இப்படி பண்ற? இப்படியெல்லாம் அவமானப்பட்டு நீ வாழணுமா?
இதை பாரு ராஜா, இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். நீ அடிக்கடி சொல்லுவிய கௌரவம், அந்தஸ்து, தன்மானம், உம்மானம், எம்மானம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நாளைக்கே உனக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, விசாலத்தையும் குழந்தையும் அந்த பணம் தாயா காப்பாற்றும். நான் உங்ககிட்ட என்னையா கேட்டேன்? ஒரு கையெழுத்து போட சொன்னேன். ஒரு கையெழுத்து போட்டா உன் தலையெழுத்தே மாறப்போகுது. நீ என்னடா என்ன விரோதியா பார்க்குற? நான் என்ன பண்றது சொல்லு. ஐயா, கோயிலுங்கிறது வெறும் செங்கல் சுண்ணாம்பு இல்லை. எங்கள் ஊர் ஜனங்களோட பக்தியின் அடையாளம். அந்த கோயில் மேலே நாங்கள் உயிரையே வச்சிருக்கோம். கடவுளை வேண்டிக்கலாம், அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேட்கலாம். அந்த கடவுளையே அடமானம் வைக்கலாங்களா? அட யார் யா இவன்? நான் என்ன கடவுளையே அடமானம் வைக்க சொன்னேன்? கடவுளை அடமானம் வச்சேன், அந்த கடவுள் நிலத்தை அடமானம் வச்சேன்னாங்க. அட என்ன ராஜா விவரம் புரியாம பேசுறேன். நம்ம எல்லாருமே கடவுளுடைய சொத்து தான். நான், விசாலம், நீ எல்லாருமே. ஏன் அன்னைக்கு அன்பழம் குழந்தைக்கு போட்டு செயினை மாரடிகள் எடுத்துன்னு வச்சு அது மட்டும் கடவுள் சொத்து இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரியா, கோயில் சொத்து மேல நான் கையெழுத்து போட மாட்டேன். இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் எங்க குழந்தையை காப்பாற்றி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நாங்க வரோம், வாமா. இதை பாரு ராஜா, பணத்தோட அருமை இப்போ உனக்கு புரியாது, கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்ப. ஐயா, அவர் பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படியாவது நான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறேன். அம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இவன் இப்படியே மெட்ராஸை சுத்தி இருந்தான்னு வச்சுக்கோ, கூடிய சீக்கிரம் காணாம போயிடுவான். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்கய்யா. என்ன என்னமா பண்ண சொல்ற? தைரியமாயிரு. ஆமா, போமா, ரொம்ப அர்ஜென்ட்டா கூப்பிடுறேன். வரேன். வாங்கய்யா. வரேங்க ஐயா. போமா, போ. பைய கொடுங்க. ஏன் செலுத்துக்கிற? என்னது? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. நீங்க என்னமோ சொன்னீங்க, என்னது இது? ஏன் இப்படி கோவமா பேசுறேன்னு கேட்டேன். இல்ல, இதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னது அது? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்தே ஆள் மாறிட்டீங்க. உங்க பாஷை மாறிடுச்சு. உங்களுக்கு குழந்தை முக்கியம் இல்ல, மருந்து வாங்குறது முக்கியம் இல்ல. உங்களுக்கு கோவில் முக்கியம், கோவிலோட சொத்தெல்லாம் தான் முக்கியமா போச்சு இல்ல? செட்டியார் வருவாரு, நீங்க பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க. என்ன வாய் ரொம்ப நிழுது? கோயில் அண்ணாமலைக்கு எப்போ முடிவு பண்ணியாச்சு. அண்ணாமலை போய் கைட்டு வாங்கி சொல்லுவேன். சும்மா இருங்க. நானும் கல்யாணம் நாள்ல இருந்து பாத்துட்டு தான் வரேன். ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு தான் இருக்கீங்க. என்ன ஏட்டி போட்டி பேசுறாங்க? ஏய், வாய் மூடுறீ. விசாலம், என்னடி இது? ஆம்பளையான ஏத்து பேசிட்டே. இது கொஞ்சம் கூட நன்னால சொல்லிட்டேன். நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி சரி, சண்டை போடும்போது குழந்தை எதுக்கு? கொண்டாங்க. வா 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 வா, மாமி உனக்கு என்ன வேணுந்திருக்கேன் பர்றா சில்லுக்குட்டி. நீங்க விளையாடுறதுனா வெளியே போய் விளையாடுங்க. சும்மா இது பர்றா, உங்க அம்மா ரொம்ப தான் சிலுத்துக்குறா. என்னது? பாருங்க, நான் கடைசியா சொல்றேன். செட்டியார் வரத்தான் போறாரு, நீங்க பத்திரத்துல கையெழுத்து போடத்தான் போறீங்க. ஏங்க, இங்க திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க யாராவது இருக்காங்களா? நானே என் ஊர்க்காரரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. இது பாரு இது பாரு இது பாரு, சில்லோ சில்லுக்கு. தேங்க்ஸ் ராம்பி. அடடே, நெத்தில விபூதி வச்சுட்டு பிராமண பையன் மாதிரியே இருக்கியே. நீ பிராமண பையனா? இல்ல. இல்லையா? என்னடா இது? ஆடு திருடுன திருட மாதிரி திருதுருன்னு முழிச்சுட்டு இருக்க. குழந்தைய வெறிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்க. ஆமா, நோக்கு என்ன வேணும்? இல்ல, நான் எங்க அண்ணனை தேடி வந்தேன். அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. உங்க அண்ணா எங்க இருக்கார்? தெரியல. தெரியலையா? ஆமா, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? திருநெல்வேலியில இருந்து. ஓஹோ, திருநெல்வேலில இருந்து அண்ணாவை தேடி நீங்க வந்திருக்கியா? இங்க யாரும் அண்ணா இருக்கிறதா எனக்கு தெரியலப்பா. நீ என்ன பண்ற, அந்த பக்கத்து தெருல உங்க அண்ணா இருந்தாலும் இருப்பாரு, அங்க போய் தேடிப்பாரு போ. சரிங்க. என்ன இது? எங்க அண்ணன் குழந்தை மாதிரி இருக்கு. இதை வச்சுக்கிட்டுமே. அன்பளிப்பா கொடுக்குறியா? கொடு கொடு கொடு. நீ பாப்பா, இப்போ என் அண்ணா தேடிப்பாரு, தேடிப்பாரு, கிடைப்பாரு அண்ணா. அரிசிக்கார பையன்டா, உனக்கு ₹1 கிடைச்சிருச்சுடா. யாரோட அக்கா பேசிட்டு இருந்தீங்க? அதோ போறானே லுங்கி கட்டின ஒரு பையன், அந்த பையனோட தான் பேசிட்டு இருந்தேன். சிரி சிரி. விசாலம்,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? உன் பையன் ஒரு நிமிஷத்துல 1 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்கார பையன் பத்தியா? யாரு காசு கொடுத்தாங்க? அதோ போறானே அந்த பையன் தான் கொடுத்தான். என்னக்கா இது? அவர் என்னடானா இவனை பிச்சைக்காரனாக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க இவனை பிச்சைக்காரனே வேக்கிட்டீங்களா? ஐயோ ஏண்டி கோச்சுக்கிற? அந்த பையன் ஆசையா கொடுத்தாண்டி. அவன் அண்ணாமண்ணிய தேடின்னு வந்திருக்கானா. ஏதோ திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கானா. இந்த குழந்தைய பார்த்ததும் எங்க அண்ணா குழந்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லி கொடுத்தாண்டி. எந்த ஊரு? திருநெல்வேலியில இருந்து. தம்பி காய்கறி வாங்கிட்டு வந்துடுற. அம்மா கதிரேசன் இருக்கானா? உள்ளதா இருக்காரு, போங்க. ஒரு கப் நல்ல காஃபி போட்டு கொடுங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்த உடனே காப்பி கேப்பீங்கன்னு. நீங்க போங்க, கொண்டு வர. வீட்டுக்குள்ளேயே பத்திரிக்கை ஆபீஸை வச்சுக்கிட்டு வரவன் போறவனுக்குலாம் காஃபி கொடுக்கறதே பொழப்பா போச்சு. எல்லாம் எத்தாலே எழுத்து. சரியான தூங்கு மூஞ்சி சோம்பேறி. ச்சே. என்னடா இது? ரூமுக்குள்ளேயே கண்ணாடி மாட்டிட்டு உக்காண்டிருக்க. கண்ணு வலி. 2 நாளா அலைஞ்சு திரிஞ்சு நீ கேட்டதில் என்னால் புரட்ட முடிஞ்சது 10,000 ரூபாய் தான். இந்தா வச்சுக்க. என்னடா 10,000 ரூபா கொடுக்குற? நான் உன்னை 25,000 ரூபாயில கேட்டேன். நான் எப்படிடா மேகசினை வெளில கொண்டு வரது? கடன் சொல்லு. ஏய், இப்போதான் நம்ம பத்திரிக்கை எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வருது. இந்த நேரத்தில் என்னால் நியூஸ் பிரிண்ட்ல கடன் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஐயரே, பேங்க்ல எவ்வளோ இருக்கு? 140 ரூபா 50 பைசா இருக்கு. என்னடா இப்படி கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுட்டு இருக்க? நம்ம ஒவ்வொரு இஷ்யூவும் வீக்லி ஸ்டாண்ட்ஸுக்கு வரணும்னா ஒரு ரிம் பேப்பர் தேவை. அதோட விலை 12,000 ரூபா. பிரிண்டிங்க்கு 6,000 ரூபா ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 6,000 ரூபா. கிட்டத்தட்ட 24,000 ரூபா ஆகும். அதுக்காக தான்டா நான் உன்னை 25,000 ரூபா கேட்டேன். இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, இஷ்யூ வந்தாகணும். பிகாஸ் ஐ எம் எ ஸ்லீப்பிங் பார்ட்னர். பத்திரிக்கை வரலனா என் ஒய்ஃப் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. குட் மார்னிங் ஐரே. மார்னிங் சார். என்ன சார், என்னாச்சு? என்னாச்சு? இவன் இந்த பத்திரிகையோட பப்ளிஷர். பத்திரிகையை வெளில கொண்டாரு 25,000 ரூபா தேவைன்னு சொன்னா 10,000 ரூபா கையில கொடுத்து ஏதாவது கடன் சொல்லி எப்படியாவது பத்திரிகையை வெளில கொண்டாட சொல்றான். எப்படியாவது வர முடியும்? சார், ஒரு பெஸ்ட் ஐடியா சார். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. உங்க யார்கிட்டையும் காசு கிடையாது. அதனால பேசாம இந்த இஷ்யூவை கட் பண்ணிட்டு அடுத்த இஷ்யூ வரும்போது இந்த இஷ்யூ சேர்த்து சப்ளிமெண்ட்ரி மாதிரி போட்டுடலாம். எப்படா நம்ம ஐடியா? சார், இப்போ நம்ம சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இஷ்யூ வெளியில வரலன்னா கூட நமக்கு தான் சார் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லை, மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆமாம் சார். கேமராவை விற்க முடியாதுடா. பணம் கொடுக்குற தெய்வம். சரி, கழுத்தில் அந்த செயின் எடு. இதுவா? இது கிஷ்கானந்த சுவாமிகள் 1000 வருஷம் தவ இருந்து எனக்காக கொடுத்தது. இது கூட இஷ்யூ வெளியே வந்துடும். அந்த கோல்ட் செயின் எடு. வேணாண்டா. நார்கோயிலிருந்து முத பஸ் ஏறும்போது எங்க அம்மா ஆசாசியா போட்டதுடா. இது இல்லாம போனா எங்க அம்மா உதைக்கும்டா. இப்போ நீ கொடுக்கல, நான் உதைப்பேன். எட்ரா எடு. சார், இந்தாங்க. வேணாப்பா, இந்த செயினை வச்சு எப்படியாவது அடுத்த இஷ்யூ கொண்டு வந்துருக்கேன். ஏற்கனவே ஒரு பணக்கார பையனை இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்து அவன் ஃபியூச்சரையே கெடுத்துட்டேன்னு உங்க அப்பா என்னை திட்டிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயே எனக்கு தேவையா? சார், நீங்க எங்க அப்பாவை பத்தி கவலைப்படாதீங்க. நானா விரும்பி தானே இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். அடுத்த இஷ்யூ நம்ம வெளியில கொண்டு வரோம், அவ்வளவுதான் சார். ஆமா சார். சார், இந்த இஷ்யூ வெளியே வரும்போது என் செயினை இஷ்யூ பண்ணிடுவீங்களா சார்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அன்வர் தான் உங்ககிட்ட செயின் வாங்கினா. நீ அவங்ககிட்டே கேட்டு வாங்கிக்க. உங்களுக்கும் இந்த ஆஃபீஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அதானே சார் சொல்ல போறீங்க? என்ன சார் இவர் எல்லாத்துக்கும் தலையாட்டுறாரு. ஓகே சார். இந்தா
ஏன்டா அல்பத்தனமா நடந்துக்கிற? இந்தாங்க காஃபி. தேங்க்யூம்மா. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா செட்டியார் வந்ததை நான் சொல்லிடுறேன். இல்லை வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு போகிறதா இருந்தா இப்போ வர நேரம்தான், அவரை பார்த்துட்டே போங்க. இல்லம்மா, செட்டியார் ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டிருந்தாரு. நான் ரெடி பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. எந்த தகவலும் இல்லை. அதான் நான் நேரில் வந்து செட்டியாரை பார்த்து வேணுமா வேண்டாமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். வாங்க. நமஸ்தே ஜி. வாங்க சேட்டு. நமஸ்காரம். என்ன தேனு, சேட்டுக்கு காஃபி கொடுத்து உபசரிச்சுட்டு? சரி. யாரோ தவசிங்கிறவங்களுக்கு 50 லட்ச ரூபா கணக்கு கேட்டிருந்தீங்க. எந்த தகவலும் இல்லை, டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்து தரல. அதான் உங்களை நேரில் வந்து பார்த்து போலான்னு வந்தேன். அந்த பார்ட்டி இன்னும் 2 நாள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். நானே கொண்டாந்து கொடுக்குறேன். உனக்கு என்ன கவலை? இப்போ ஒரு பெரிய பார்ட்டி இந்த பணத்தை கேட்கறான். செட்டியார, இந்த பணம் என்கிட்ட சும்மா இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் வட்டி வேஸ்ட் ஆகுதுல்ல. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பார்ட்டிக்கு இந்த பணத்தை கொடுத்துறேன். சரி, உனக்கு 6 மாசத்துல ரெடி பண்ணி தரேன். நல்ல கதையை கருத்தப்போ 6 மாசமாவது 8 மாசமாவது உனக்கு என்னையா, நான் டீலை முடிச்சு கொடுக்குறேன். போதுமா? என்ன செட்டியார், இப்பயே 1 வாரம் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு 10 நாள் டைம் தரேன். நீங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஆனா 10 நாளைக்கு உண்டான வட்டி சேர்த்து எனக்கு தரணும். ஓ, சேட்டு புத்தியை காட்டுற பத்தியா? வட்டி தானே, நான் பார்ட்டிக்கிட்டு வாங்கி கொடுக்குறேன். இல்ல நான் கொடுக்குறேன். போதுமா? சரி செட்டியாரு, இந்த தடவை கரெக்டா பண்ணுங்க, வார்த்தை தவறாதீங்க. வரங்க. அம்மா, காஃபி பிரமாதம்மா. என்ன தேனு, சேட்டை உன் காஃபியை பிரமாதம்னு சொல்றான்? சரி, சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? என்னம்மா? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை. ஒரு விஷயம் கேட்டா சொல்வீங்களா? கேளுமா. தவசிக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பண உதவி செய்யறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா தவசி பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. அப்புறமும் ஏங்க அவரை வற்புறுத்துறீங்க? ஏங்க, நீங்க தப்பு பண்றீங்களா? விசாலம், அம்மாடி விசாலம். உள்ள வாங்கய்யா. நான் வரலம்மா, நீ வா. நான் இங்க இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா. போ. உள்ள வாங்கய்யா. இல்லம்மா, நான் உள்ள வரல. நீ நல்லா இருக்கியம்மா? குழந்தை நல்லா இருக்கானா? நல்லா இருக்குங்க. தவசி எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. இருந்த நகையெல்லாம் வச்சுட்டீங்களா? இந்த மாசம் வீட்டு வாடகை எப்படி கட்ட போற? குழந்தைக்கு பால்டீன் வாங்கி கொடுத்தியா? அதான் பார்த்தனே, மருந்து கடையில் மருந்து கூட வாங்க முடியாம உன்னை திருப்பி கூட்டிட்டு போனானே.
குழந்தைக்கு பால் டின் கூட வாங்கி கொடுக்காம சாகடிச்சது முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா, சொல்லாதீங்க. அம்மா நான் சொல்லலம்மா, உனக்கு நிலைமையை எடுத்து சொல்றேன். இது உங்க ஊர் ஆழ்வார்குறிச்சி இல்லம்மா, மெட்ராஸ். இங்க பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பணம் செலவாயிட்டே இருக்கும். இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம். எனக்கு 500 ரூபாய் செலவு, உனக்கு 5 ரூபாய் செலவு. ஆட்டோ மீட்டர் மாதிரி ஏறிட்டே இருக்கும். கோவமா இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு என்னமா கோவம்? உன் புருஷனை கிரைனேட் பிசினஸ்க்காக கூட்டிட்டு போனேன். அங்க ஒத்துக்கிட்டான், இங்க வந்து முடியாதுங்கிறான். இதை நம்பி சேட்டுக்கிட்ட பணம் வாங்கினேன். அவன் 10 நாள் வட்டியை குடுறான்னு என் வீட்டு வாசல நிற்கிறாம்மா. என்ன பண்ண சொல்ற? நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன்? அவன் பத்திரத்தில் கையெழுத்து போடாதனால தானே. ஐயா, அவர் ஏன் பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேங்கிறாருன்னா அது அண்ணாமலைக்கு சேர வேண்டிய சொத்துங்க. அண்ணாமலையா? எந்த அண்ணாமலை? யாருமா அவ? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனால அவளால தானே இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மெட்ராஸ்க்கு வந்ததுனால தானே நீயும் உன் புருஷன் குழந்தெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இன்னும் நீ கூட அண்ணாமலைன்னு சொல்றீங்க. இதோ பாருமா, உன் புருஷன் அண்ணாமலைன்னு சொல்லியே உன்னை ஏமாத்திடுவான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் புருஷன் வந்தான்னா தூங்க விடாத, சோறு போடாத, டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடு. செட்டியார் சொன்ன பிசினஸ் தான் வேணான்னு சொல்லிட்டியே, வேலைக்காவது போடான்னு சொல்லு. அவனுக்கு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்கம்மா, நேரா என்கிட்ட தான் வருவான். அப்ப பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுறேன். இதை பாருமா, என்ன நம்புன ஓஹோன்னு இருப்பேன், அவனை நம்புன நடு ரோட்ல இருப்பேன். எதுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கம்மா. வரம்மா, வரட்டுமாம்மா? வாங்க இங்க. செட்டியார் போயிட்டாரா? போயாச்சு. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நீங்க இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட வட்டி கட்டிட்டு வந்திருக்காரு. அவரே வட்டி கட்டுறாரு, நான் கட்ட சொன்ன அவரை. என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? உங்களால ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு பாக்குறாரு, இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அடியே, கோயில் சொத்து அடமான வச்சு வியாபாரம் பண்றது தாயே அடமான வச்சு தானியம் வாங்குற மாதிரி. அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யணுங்கிற நீ? அப்போ நானும் என் பிள்ளைய பட்டியா சாவணுமா? ஏன் இப்படி கத்துற? கத்துவேன், கத்தி தான் பேசுவேன். நாங்க இப்படியே கஷ்டப்படணுமா? நமக்கு உதவாத அந்த கோவில சொத்து இருந்து என்னங்க பிரயோஜனம்? நீங்க பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க. ராட்சசி மாதிரி கத்தாதே, நான் எங்கேயே போய் தொலை. எங்க போனாலும் திரும்ப வீட்டுக்கு தானே வருவீங்க. அப்ப பத்திரத்துல கையெழுத்து போட்டே ஆகணும். மாமா, பள்ளி போன்ல என்ன பண்ற? ஒன்றும் இல்லைம்மா. மாமா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்லம்மா, ஒரு ஃபோன் கூட பண்ணல. மாமா சாப்பிட்டாரா தூங்கினாரான்னு ஒன்றுமே தெரியலம்மா. ராத்திரி தூங்கும்போது கூட கனவுல மாமா தாம்மா வராரு. எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது கூட மாமாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதான் மாமா ஃபோன் பண்ணுவாங்கன்னு இங்கே நிற்கிறேன். மாமா கிட்ட என்ன பேசணும்னு கூட எழுதி வச்சிருக்கேம்மா. சரி, மாமா ஃபோன் பண்ணுவாரு, வா சாப்பிடலாம். மாமா ஃபோன் வந்துட்டு நான் வரேன். வா சாப்பிட்டு பேசலாம். அம்மா, நம்ம மலை கோயிலுக்கு போனோம்ல, நல்ல தரிசனம் கிடைச்சது இல்லம்மா? நல்ல தரிசனம் கிடைச்சது. அம்மா, அர்ச்சனை பண்ண தேங்காய் பழம்லாம் எங்கம்மா? மாமா ஃபோன். ஹலோ. ஹலோ பார்கவியா? மகடி எப்படி இருக்க? நான் கோமதி பேசுறேன். பக்கத்துல என் பொண்டாட்டி வள்ளி லூஸ் இருக்காளா? ஐயோ, அப்பா அவகிட்ட சொல்லிராத. நான் சொல்றது ஊக்கூட்டு மட்டும் கேளு. சரி. பார்கவி, யார் பேசுறா? மாமாவா? இல்ல பார்கவி, இங்க நான் வந்த வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆஹா. அப்புறம் முக்கியமான விஷயம், என் தங்கச்சியை பார்த்தீனா பலகனாதான் அவளுக்கு சார்ந்து தைரியமா இருக்கு. புரியுதா? அதோட முக்கியமான விஷயம், இப்போ அந்த கிழவி கொடுத்த பணம் எல்லாம் தீர்த்து போச்சு. அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, கொடுத்து அனுப்பு. ஏய் மகடி, அது கேக்குதா இல்லையா? இப்ப நான் வந்தேன்னு வெச்சுக்க, அந்த கிழவி கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு எல்லாம் பணம் கேட்க முடியாது. அதனால நமக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். வந்தானா அவன்? நான் பேசுறேன். இவட ஆரும் வந்தனല്ലോ. ஏய், நீ குருட்டு கண்ணை வச்சிட்டு எங்க பாத்தியா? பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருப்பான், போய் பாரு. அவன் கேக்குற பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பணும், புரியுதா? சரி. சேட்டை எங்கனுண்டு? யாரு? கள்ள புருஷனா? அவருக்கு என்ன?
ஆழ்வார் குறிச்சியில இந்த பாம்பு பொந்துக்குள்ள இருந்த வரையிலும் தான் கள்ளத்தனமா பால் குடிச்சுக்கிட்டு முட்டை தின்னுட்டு இருந்தது. இங்க மெட்ராஸுக்கு வந்த உடனே கண்ணாடி டம்ளர்லயே டீ குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிட்ட அப்புறம் பேசிக்குவோம். சரி, முதல்ல அந்த ஆளுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு அனுப்ப வழியா பாரு, புரியுதா? என்கிட்ட கூட சரி வெக்கட்ட கோமதி. மாமா ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி உள்ள அவளா பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு எப்பா. நான் தான் மாமா வள்ளியம்மா பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நீங்க நல்லா சாப்பிடுங்க மாமா, நல்லா தூங்குங்க மாமா. நான் நல்லா இருக்கேன் மாமா. அப்புறமா மாமா இங்க நல்ல மழை பெய்யுது மாமா. அப்புறமா ஒருத்தன் வண்டியில வந்தா மாமா. அவன் வந்து ஏதோ காலரான்னு ஒரு நோய் பரவுதா மாமா, அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொன்னா மாமா. நீங்க கூட அந்த தடுப்பூசியை போட்டுங்க மாமா. அப்புறமா மாமா നീ കോമതിയുടെ ആളില്ലേ? ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் நாகராஜோட ஆள் தான். ആ അവിടെ ഒന്നും പ്രശ്നമില്ലല്ലോ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோமதி நாயத்தோட தான் ஓவர் டார்ச்சராக இருக்குன்னு சொல்லி நாகராஜன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை சகிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. ശരി, കുറച്ച് നാൾ പുറത്തേക്ക് சொல்லு. ഞാൻ ഫോൺ പண்றேன் ചേട്ടാക്ക്. சரிம்மா, ഈ പണത്തെ കൊണ്ടുപോ. அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். വേഗം പോ. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.